சவுக்கு சங்கர் தான் முதல்ல தொடங்குறாரு இதை. அண்ணன் சீமான் மூகாமுத்து இறப்புக்கு ஸ்டாலினை சந்திச்சதே பணத்தை வச்சு ஒரு டீலிங் பண்றதுக்கு தான் அப்படின்னு அதை உண்மைன்னு ஆக்குறதுக்கு அவர் என்ன பண்றாரு, ஜெகதீச பாண்டியன் இங்க கட்சியில இருந்து ஏற்கனவே போன ஒரு கழிசடையை கூப்பிட்டு பேச்சு பேசுறாரு. அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விகடன் உடனே என்ன பண்றாங்க, இதை வச்சு 3 செய்திகளை வெளியிடுறாங்க. இதெல்லாம் வெளியிட்ட உடனே தாவேகா தரப்புல நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பின்பற்றுறாங்க. அவங்க இது எல்லாத்தையும் எடுத்து அங்க பேசு பொருளாக்கி இதுதான் நடக்கிறதுங்கிறது போல அவங்க அந்த நரேட்டிவை செட் பண்ண முயற்சி செய்யறாங்க. நாம் தமிழர் தரப்புல முடிஞ்ச அளவுக்கு சரி இந்த மாதிரி பொய்யான நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணும்போது கடந்து போவோம் தான் அண்ணன் சீமானோ 1-2 முறை பண்ணாரு. ஆனா இவங்க தொடர்ச்சியா இதை செய்யவே எதிர்த்து பேசிதான் ஆகணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் செம்மணி படுகொலைகள் சார்ந்துன்னு நினைக்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கும்போது அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலேயே சொன்னார், இது இந்த இழிவான அரசியலை முத தொடங்கி வச்சதே திமுக தான். அதே முயற்சியை தான் இப்ப தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆதவர்ஜுனா தான் பாஜக பி டீம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கட்டமைச்சதுல திமுக அந்த காலகட்டத்தை அந்த கட்டமைப்புகளை செய்தவர்களில் ஒருவர் தான் இந்த ஆதவர்ஜுனா. இப்ப அதே ஆதவர்ஜுனா அங்கிருந்து தாவேகாக்கு வந்திருக்கிறதுனால இதே கேவலமான செயல்பாட்டை கையில் எடுத்து இந்த மாதிரி வாடகை வாய்களை வச்சு தங்கள் காசு தூக்கி போட்டா உடனே அதுக்கு ஏத்த மாதிரி கூவக்கூடியவங்க கத்தக்கூடியவங்களை வச்சு இந்த நரேட்டிவை செட் பண்றாரு.